ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா டே 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 எனக்கு நல்லா வந்துடும்டா. காலையில் அந்த ஆள் இந்த மாலை சால்வை இதெல்லாமே வந்து போடுப்பான்னா போட்டு கையில் அவார்டையும் கொடுத்து உட்கார தானடா வச்சுருந்தேன். ஏன்டா அப்படி உயிரோடு இருக்கிறவனுக்கு வாக்கேரிசியை போட்டு பாலை ஊற்றி 16ஆம் நாள் பயிரை அவிச்சு வச்சுருக்கீங்க? உள்ளே போய் பார்க்குறேன், மாமா 6 மணிக்கு என்னது ஊர்வலமா இருடா வர்றேன். என்னத்தடா கமாண்டில் போட்டுருக்கீங்க? இதெல்லாம் ஓவராக உங்களுக்கு தெரியலையா? சரி, அவரோட ஆசை உங்களுக்கு தான் தெரியுமே. இந்த கூறுகட்ட குப்பனுக்கு தற்பெருமைனா ரொம்ப பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வர்றேன். எங்கே இவன் சொத்தையே இவனுக்கே காணாம். எங்கே என்னதில் தானே? ஐயோ, இதை தேடுறதுக்குள்ளே எனக்கு அதுதான் அந்து போகும் போல இருக்குது. எங்கடா இந்த இருக்குடா. சரி தாத்தா, இருங்க தாத்தா ஒரு நிமிஷம். அங்கே இருங்கடா. டே என்னென்னடா போட்டு வச்சுருக்கீங்க இதில்? மக்களே சம்பள நாள் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. மக்களே பயப்பட வேண்டாம். ஏன் சம்பளம் வரலன்னா மட்டும் டேய், நாங்கள் வருஷம் 365 நாள் தாண்டா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். 7 வருஷமாக சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். என்னமோ புதுசாக அப்போத்தையும் சம்பளம் கொடுக்க போகிறாரு, சம்பளம் வாங்க போகிறது. சம்பளம் இங்கே கொடுக்கலன்னா அப்படியே உப்பு வச்சு நிரடி போட மாட்டேன், இல்லைனா கடங்காரன் வீட்டுக்கு வந்துட மாட்டேன். நான் மட்டும் என்ன சம்பளத்தை வாங்கி என்ன எங்கள் ஆய்க்கும் அப்படியே என் புருஷனுக்கு ஒதுக்கி தள்ளுறேன். நான் நல்லா வாயில் வந்துடும் நினச்சிக்கோங்க. வேறு பொழப்பு மயிலே இல்லை. செத்த பணத்தை சாத்தி வச்ச மாதிரியே இருக்குது. பேசாமல் இருங்கடா. அதனால தான் நான் அப்படி பண்ணி விட்டேன். அவன் மாட்டேயே மாட்டேன்ட்டான். நீ இன்னும் என்னை போன மாதிரி ஆக்கி உட்கார வைக்கிற அப்படின்னா. ஐயக்கா, நான் மறந்துட்டேடா சத்தியமாக. காலையிலே நம்ம மூக்குள்ள எவனோ ஒருத்தன் கமாண்டு போட்டேன். மூக்குள்ள பஞ்சு வச்சுருந்தா அசல் வந்து புலந்தானே. இந்த பஞ்சும் கிடக்குது, வச்சு விட்ருந்துருப்பல்ல. பேசாமல் இருங்க. இவன் தான் வச்சு செய்வானா? நான் வச்சு செய்ய மாட்டேனா? செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன். இவன் தின்ன உரண்டா பிரியாணியை அடுத்த வருஷம் ரம்ஜான் வர்ற வரைக்கும் இவனையும் சரி இவன் குடும்பத்தையும் சரி வச்சு டாரா கிழிப்பேன், நாரா கிழிப்பேன். தின்ன பிரியாணி எல்லாம் பேதியில் போகிற வரைக்கும் கிழிப்பேன். இனி இவங்க பிரியாணிங்கிறத நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மொத்த பேரையும் கிழிப்பேன். எவன் பிரியாணி தின்னானா அவ்வளோ பேர்த்தையும் கிழிப்பேன். பிரியாணி அடி திங்கிறீங்க? பிரியாணி நல்லா பிரியாணி பீஸா பர்கரேன் திங்கிறா வாங்க. சரியா? மாமா மூக்கில் பஞ்சு மட்டும்தான் மிஸ்ஸிங். பார்த்தீங்களா? இப்போ தான் சொன்னேன். இந்த கமாண்டை கூட நான் படிக்கல, கரெக்டாக போட்டிருக்காங்க. விடுங்க, 2 நாள் கழிச்சு பண்ணுவோம். இப்போயே பண்ணால் கண்டுபிடிச்சி போடுவான். கடைக்கு போயிருக்கேன் பப்புக்கு கிரேவி வாங்குறதுக்கு. அதனால் 2 நாள் கழித்து ஒரு இதாக பண்ணி அதை ஒரு டெக்னிக்காக பண்ணிடுறேன். சரியா? ஆஸ்கர் அவார்டு வாங்கின ரகுமான் கூட 2 வார்த்தை தாண்டா பேசினார். உங்களை எவன்டா எலவு. இது என்னடா போட்டிருக்க? கெட்ட வார்த்தை போட்டிருக்க. கட்டையில் போகிறவனே, என்ன சிரிப்பு இது? நேற்று பிணம் மாதிரி தான் இருந்தீங்க 2 பேருமே. போன மாதிரியா? எந்த ஊர்லடா போனால் எந்திரிச்சு நடந்து போகுது? ஏடா எங்களுக்கு மேலே போட்டு மாலை போட்டு சால்வை போட்டு மோளை அடித்து பிள்ளைங்க டான்ஸ் ஆடி எங்களை வரவேற்று கூட்டிகிட்டு போனது உங்களுக்கு பணத்துக்கு ஆடுறது. எங்களுக்குனா அது கிடச்சிச்சு, உங்களுக்கு என்னடா கிடச்சிச்சு? ஏண்டா கடையில் விற்கிற செவந்தி பூ கூட கிடைக்காதடா விளக்க செருப்ப கடத்தி அடிக்கிறதுக்கு. சிரிப்பே வராமல் சிரிக்காதடி, கேவலமாக இருக்குது. சிரிப்பே வரலையா? அவன் உட்காந்துருந்த கெட்டாப்பை பார்த்து ஒருத்தன் வந்து படுத்த படுக்கையில் கடந்து ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படா அவன் கெட்டாப்பை பார்த்து சிரிப்பு வராமல் இருக்கும்? மொகரையில் பாரு, மொகரையில் தேனா சிரிப்பை பார்த்தா யாருக்கெல்லாம் எரிச்சல் ஆகுது. எப்படி அப்படிங்கிறத சிரித்தாலே தேனா சிரிப்பா? உங்கள் ஆத்தா சிரிப்பாளே சீரியல் பார்த்துக்கிட்டு. அப்போ உங்கள் ஆத்தா ஒரு தேனா தானே? உங்கள் உட்காதங்கச்சி எதாவது பார்த்தா சிரிப்பாளுகளே, அவளுகளும் தேனா தானே? அவன் இங்கிலீஷில் போட்டு வச்சுருக்கேன் பேர். அதனால் இல்லைன்னு வச்சுக்க, வந்தேன்னா உன் சூனா வறுத்து சூப்பு வச்சு போடுவேன். மரியாதையாக இருந்துக்க. கோவை மக்களின் சார்பாக அன்னாரது நினைவு நிகழ்வு இரவு 6 மணி லைவில் நடைபெற உள்ளது. அப்படியே அடக்கமும் பண்ணிட்டு வந்துருங்கடா. சரியா? பப்புவுக்கு அடையாளம் தெரியாமல் குலைக்குது. யதார்த்தமாக வாகனத்தில் வந்து விட்டார் பப்பு, அதனால தான் குலைக்குது. சம்பளம் நாள் வந்துச்சு, அதான் இந்த சிரிப்பு. ஆமாம், சம்பளம் வந்தால் சிரிப்போம். உலகத்தில் சம்பளம் வருதுன்னா எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சம்பளம் வருதுன்னு சொன்னால் அப்படியே கால்குலேஷன் போட்ட உடனே எங்களுக்கு வர்ற சிரிப்பு கூட நின்று போயிரும்டா. அவ்வளோ பிரச்சனை. சரியா? அவ்வளோ தூரம் நாங்களாம் லிஸ்ட்டு போட்டோம்னு வச்சுக்க, நீங்களாம் அம்மாடியோட நெஞ்சை பிடிச்சிருவீங்க. சரியா? இந்தா சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கட்டும். சம்பளம் தெரியுது, என் மூஞ்சில் ஏதாவது சந்தோஷம் தெரியுதா? இல்லை ஏதாவது பகுமானம் தெரியுதா? இல்லை வேறு ஏதாவது தெரியுதா? முதல்ல சொல்லு பார்ப்போம். எங்களுக்கு இருக்கிற கடனும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் சூனாக்களை மூடுங்க. என்னமோ கொடுத்து தள்ளி தகர்க்குறாங்க மாதிரியே பேசுவாங்க. பூனா வாங்க. மாலை சால்வை திருடர்கள். இந்த ஆயன் அவார்டையும் திருடிட்டு வந்தோம்னு சொல்லு. மாலையை திருடுறதுக்கு தான் இங்கேருந்து கரூர் போனமாக்கும், சால்வையை திருடுறதுக்கு தான் இங்கேருந்து கார் போட்டு போனமாக்கும். கட்டையில் போகிறவனே, காஞ்சு போன பயலை.
ஐயோ மாமா போயிட்டியா, மாத கடைசியில் இறுதி மரியாதை செய்யக்கூட பணம் இல்லையே மாமா, ஒரு 1000 ரூபா அனுப்பிவிட்டு பாடையில் படுத்துக்க மாமா. மாமாவே 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் என்கிட்ட. இந்த இப்போத்தான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்த காசை வந்து எடுத்து என்றான்னே, என்ன இம்புட்டு காசு குறையுது, இம்புட்டா செலவு பண்ணா, அவளை இவளனே கத்துன குத்திடுவேன். என்ன 10,000 ரூபா போட்டு பிரியாணி வாங்கி 10 பேர் சாப்பிட்டீங்கள, 4 பிரியாணி 4 பேர் தின்னு தீத்தீங்களாடா. பிரியாணிக்கு செத்தவங்களே, சோத்துக்கு செத்தவங்களே, வலிச்சு நக்கினவங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிடணும். ஏதோ போனா போதேன்னு சொல்லி கம்மியாக செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் கோவை சசிமா 2000 போட்டு விடுச்சு. 2வது பேடிஎம்ல கூட நான் பார்த்தீங்களா எதுவுமே நான் வீட்டில் வாங்கிட்டு வரல. பார்த்து இந்த கோவிலை கூட்டிகிட்டு போனனால ஒரு 1000 ரூபா செலவு பண்ணேன். அவன் இந்த பலூனு, இந்த பொம்மை, மாங்காய், பாவம் சின்ன தீனியாக வாங்கினேன். நான் போட்டால் கூட வாங்கலை. செலவு என்ன செலவு தெரியுமா? ரூம் போட்ட செலவு, அப்புறம் வந்து பஸ்ஸு போகிற வர செலவு, அப்புறம் அங்கனுக்குள்ள ஒரு அம்மாவுக்கு சாப்பாட்டுக்காக கொடுத்த செலவு, 2 போட்டா செலவு, இப்படி தான் எடுத்தேன் நான். அதனால் கம்மியாக செலவு பண்ணியிருக்கேன். ஓவராக பேசினேன், வாயை 2 கிழிச்சு விடுவேன்ருக்கேன். அதனால் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். பிரியாணி தின்னில்ல, நீ தின்ன பிரியாணியை 1 வாரம் நீ வச்சு கிழிப்பேன். வா, ஏண்டா இந்த பிரியாணியை வாங்கி கொண்டு போய் நம்ம கொடுத்தோம், 1 நாள் வாங்கி கொடுத்த பிரியாணியை 1 மாதம் பேசுகிறாளான்னு சொல்லி இவன் தன்னால் நொந்து நூலாக போகணும். சரியா? ஐயோ தெய்வமே, இதுங்க அலும்பலை தாங்க முடியலை. ஏன்னா மாமா சிரிக்காத குழந்தை பயப்படுது. மாமா சிரிக்காத, குழந்தை பயப்படுது. குழந்தை பயப்பட்டா எதுக்கடா இவன் போய் தான் காமிக்கிற? வேறு ஏதாவது விளையாட்டு பொம்மை இருந்தால் டிவி இருந்தால் போட்டு காட்டுறா. வாராங்க அப்படித்தான் பொழப்பத்தவங்க. 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. டோமரு பாவம், நீயே போய் கபர்ஸ்தான் படுத்துக்கோ. இவனெல்லாம் கபர்ஸ்தான் குளிக்கிற படுக்க வைப்பாங்களாடா? டேய், இவன் பேசுகிற பேச்சுக்கும் இவன் பண்ணுறதுக்கும் இவனுக்கெல்லாம் கபர்ஸ்தான் கிடைக்காது. பக்கத்தில் இருக்க சுண்டமேட்டில் சுடுகாடுக்கு வேணால் ஒரு 6 அடி குழி கொடுப்பாங்க. அதையும் நான் தான் பணம் கட்டி வாங்கணும். புரியுதா? இவன் அப்படியே புண்ணியம் சொல்லி தள்ளிட்டியான். அப்படியே அரிசி முட்டையும் பருப்பு முட்டையும் சேலை துணிமணி ஏழை மக்கண்ணு. ஏண்டா ரம்ஜானுக்கு ஒரு 10-30 ஏழை மக்களுக்கு பிரியாணி கொடுக்காத நாய் மொத்த குடும்பமும் உட்காந்து ஒத்தாட்ட தின்னு முடிச்சிருக்குது. இவங்க வந்து போய் கபர்ஸ்தான் குளிக்கு இந்த ஆளுக்கா கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. நான்லாம் போய் போராட்டமே பண்ணிடுவேன். என்னங்க நல்லது செஞ்சால் நீங்கள் கபர்ஸ்தான் குழி கொடுக்குறீங்கன்னு. வேணாம் பக்கத்தில் சுடுகாடு இருக்கும், நானே வாங்கிக்கிறேன். சரியா? இல்லைனா மிஷினுக்குள்ளே விட்டா புகையாக வரும், சாம்பலாக வரும். வாங்கி கொண்டே இவன் ராமேஸ்வரத்தில் கரைச்சிருவான். முடிச்சு போச்சு. ஐயோ ஆத்தா, உனக்கு கோடி கும்பிட்டு தயவு செஞ்சு சிரிக்க மட்டும் செய்யாத. ஏன்னா குதிரை கணைப்பதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீ சிரிப்புக்கே என்னோட 3 மாத குழந்தை கூட பயந்து எந்திரிச்சு அழுகுது. இவ்வளோ மோசமா? அவ்வளோ மோசமாக உன் புருஷன் இருப்பேன் போல இருக்கு. அப்படியே உங்ககிட்ட வந்து டிக்கிலோன்னு ஆரம்பி அப்படின்னு இருப்பேன் போல இருக்கு. அதுதான் உன் குழந்தைக்கு சோறு விட்டு விளடி கவோதி முட்டை. ஏன் வீடியோவை காட்டி எதுக்கு வளர்க்குற? அப்படியே சிரிக்காதங்கிற. அப்புறம் என்ன இதுக்கு அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வெளியே போடி. சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுப்பாளுங்களாம், வீடியோ முழுக்க பார்ப்பாளுங்களாம். அப்புறம் சிரிக்காதடின்னு வேறு சொல்லுவாங்களாம். உங்களை யார் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு பார்க்க சொன்னா? எவனையா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னு சொன்னா விளக்க மாற்று கட்டைங்களா வந்தனா வாயில் நல்லா விளக்க மாற்ற விட்டு ஆட்டி விடுவேன். ஆட்டிங்கவா எவன் சிங்கப்பெண்ணு பூ எச்சக்கலை பொண்ணுங்க வா ஓடு போ. நீ இனிமேல் வரவே கூடாது. முன்ன பின்ன அவார்டு எல்லாம் பார்த்து இருந்தா தானே. முடியலடா சாமி, போதும்டா மாமா, விடுறா மாமா. டே 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்னேகா கையிலே நாங்கள் அவார்டு வாங்குறதுக்கு நாங்கள்லாம் ஒரு டீமாக இருந்தவங்க. சேலத்தில் ஒரு அவார்டு, அதுக்கப்புறம் வந்து தேனியில் ஒரு அவார்டு, இப்போ ஒரு கரூரில் ஒரு அவார்டு. என்னமோ அவார்டே பார்க்காத மாதிரி பேசுகிறவங்க மாதிரி பேசுகிற அவார்டு. அப்புறம் எங்களுக்கு கொடுக்காம என்ன செத்து போனவங்க வாயாளுக்கா கொடுப்பாங்க? மொகரக்கட்டையை பாரு. இன்று ஒரு தகவல் இங்கிலீஷில் போட்டு தொலைஞ்சிருக்காங்க. முதியோர் அவார்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், நாங்கள் தான் முதியோர் இல்லை திறந்து வச்சுருக்கோம். யார் உங்கள் வீட்டில் வயசான கல்லடு கட்டா இருக்கா எல்லாத்தையும் கட்டலோட தூக்கி கொண்டு வந்து போட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரியாடா? மூக்குல பஞ்சு வைக்க மிஸ் பண்ணி ஆயிடுச்சு. விடுங்கடா, இன்னும் 1 வாரம் கழிச்சு ஒரிஜினலாகவே வச்சு விட்டுறேன். இவ்வளோ தானடா. ஐயோ மூக்குல பஞ்சு வைக்கல, குஞ்சுல வந்து தான் மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு எதுக்குடா அப்படி போட்டு பாடா படுத்துறீங்க? பாடையில் போகிறவங்களே, நான் உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும் உனக்கு வேற ஒரு ஞாபகம் வந்தது அண்ணா. அதே வாயில் இப்படி எல்லாம் சொல்லுறது. ஐயோ, அதை எப்படி என் வாயால் சொல்கிறது? கியூட்டி அஞ்சலுமா அண்ணே, செத்த பணத்தை அப்படியே உட்கார வச்ச மாதிரியே இருக்குதுண்ணே, நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு தானே சொல்ல வந்த. கியூட்மா, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. சரியா? காலையில் 2 பேரையும் பார்த்தால் எரிச்சலாக வருது. எரிச்சலாக வந்தால் இப்படி நீராகாரத்தை குடி, இல்லை போய் கடையில் போய் இளநியை குடி, இல்லை நல்லா போய் சூசு கூசு இருந்தால் வாங்கி குடி. எங்கள் வீடியோவை என்ன மயிருக்கு பார்க்குறேன்? போய் ஏதாவது முருகன் பாட்டு, ஏசாப்பா பாட்டு, ஏதாவது அல்லா பாட்டு இருந்தால் போட்டு கேள்ற. மொகரையை பாரு, நல்லா செவுத்துல ஓட்டின பள்ளி மாதிரி எடுத்துக்கிட்டு. மாலைக்கும் அவார்டுக்கும் காசு கொடுத்து ஏற்பாடு இவன்களை பண்ணிட்டு பேச்சப்பாரு. நாங்களாடா? சர்ரா
சந்தோஷம். சரியா? நீங்கள் கிழிச்ச கிளி வரைக்கும் போதும், மற்றது பூரா அந்த பிள்ளைய சூர்யா படு கலாய் காமெடி நடிப்பு பேச்சு எல்லாம் சூப்பர். நான் தான் அந்த கெட்டப்பே போட வச்சேன். மாட்டேன்ட்டியான், வாடா நல்லா காமெடியாக இருக்கும் அப்படி சொல்லி பிரியாணி ஆத்தினேன். பிரியாணி 2 நாள் நீ சந்தோஷமாக வருதா, உன்னை செத்து போன மாதிரியே உட்கார வச்சு உன்னை வச்சு செய்யலைன்னு வச்சுக்கவே, நான் என் பேரையே மாற்றிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான்லாம் எப்படி கேட்கறது தெரியுமா? இங்கே ஏற்றிக்குவேன். அதை எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணுவேன். புரியுதா? அதனால் ஓகே போதும். மீண்டும் நைட்டு 9 மணி லைவில் சந்திக்கலாம். பாய்.